திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 714, அதிகாரம் அவையறிதல். ஒரு நாள் அக்பர் தனது அவையில் அமைச்சர்களுடன் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென பீர்பாலை நோக்கி, நாம் அறிவற்றவர்களுடன் பழக நேரிட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பீர்பால் பதிலேதும் கூறவில்லை. அக்பர் கேட்ட கேள்வியை கவனிக்காதது போல் வேறெங்கோ பார்த்து கொண்டிருந்தார். பீர்பால் வேறு எதையோ பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணி அக்பர் மீண்டும் அதே கேள்வியை கேட்டார். அப்பொழுது பீர்பால் அக்பரை ஏறிட்டு பார்த்துவிட்டு பதில் ஏதும் கூறாமல் வாய்மூடி மௌனமாக இருந்தார். அதனால் அக்பரின் மனதில் கோபம் உண்டது. நாம் 2 முறை கேட்டும் பதில் கூறாமல் பேசாமல் அமைதியாக இருக்கிறார் என்று ஆத்திரப்பட்டு, பீர்பால், உன்னைத்தான் கேட்கிறேன், உனக்கு காது கேட்கவில்லையா? நான் கேட்டதற்கு பதில் சொல். அறிவற்றவர்களுடன் பழக வேண்டுமானால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உரக்க கேட்டார். அப்போதும் பீர்பால் எந்த பதிலும் பேசாமல் மௌனமாக இருந்தார். நிதானம் இழந்த அக்பர் உடனே தனது இருக்கையிலிருந்து எழுந்து வந்து பீர்பாலை ஆத்திரத்துடன் பிடித்து குலுக்கியபடி, நீ என்ன காது கேளாதவனாக மாறிவிட்டாயா? அல்லது பதில் சொல்லாமல் என்னை அவமதிக்கிறாயா? பதில் சொல் என்றார். அப்போது பீர்பால் நிதானம் நிரம்பிய குரலில், அரசே, ஆத்திரப்படாதீர்கள். உங்கள் கேள்விக்கு நீங்கள் கேட்ட மறு வினாடியே பதிலை கூறிவிட்டேன். ஆனால் நீங்கள் தான் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றார். பீர்பாலின் பதிலை கேட்டதும் வியப்படைந்த அக்பர், நீ எப்போது பதில் கூறினாய்? இந்த அவையில் இருக்கும் ஒரு தூணை போல மௌனமாக அல்லவா இருந்தாய் என்றார். அப்போது பீர்பால் சிரித்துக்கொண்டே, அறிவற்றவர்களுடன் இருந்தால் நான் சற்று முன் இருந்ததைப் போல மௌனம் சாதிக்க வேண்டும் என்றார். கேள்விக்குரிய பதிலை தனது செயலில் காட்டிய பீர்பாலின் மதிநுட்பத்தை அக்பர் வியந்து பாராட்டினார். அறிவுடையோர் முன் அறிவுடையோராய் பேசுதல் வேண்டும். அறிவற்றவர்கள் முன்பு வெண் சுண்ணாம்பு போல் தம்மையும் அறிவற்றவர்களாய் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை ஒளியார் முன் உள்ளிராதல், வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறிவில்லாதோரிடம் பேசாதிருத்தல் நலம், அறிவுடையோரிடம் பேசி மகிழ்தலே பலம்.